தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தூண்களில் ஒருவராக திகழ்ந்தவர், தமிழகத்திலிருந்து ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் தலைவர் பாரா அவர்கள். பா. ராமச்சந்திரன் அவர்களுடைய 106வது பிறந்தநாள் விழாவை இன்று தமிழக காங்கிரஸ் கட்சி தோழர்கள், நண்பர்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற நாளாகத்தான் இது என்றென்றும் அமைந்திருக்கிறது. காரணம், இந்த சத்தியமூர்த்தி பவன் என்கிற வானளவிய வளாகம் என்பது பேராசிரியர் பெருந்தகை, முன்னாள் ஆளுநர், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பா. ராமச்சந்திரன் அவர்களுடைய அரிய அர்ப்பணிப்பினால், கடினமான உழைப்பினால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டப்பட்ட மாளிகைதான் சத்தியமூர்த்தி பவன். இன்று சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பல தலைவர்கள் வருகிறார்கள், பல விவாதங்கள் நடைபெறுகிறது, பல கருத்தரங்கங்கள் நடைபெறுகிறது, பல்வேறு தலைவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இந்த கொடையை கொடுத்திருக்கிற மாண்புமிகு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும், முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆளுநருமான பா. ராமச்சந்திரன் அவர்களினுடைய புகழ் ஓங்குக, அவர்கள் புகழ் என்றென்றும் சிரஞ்சீவியாக இருக்கும் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறது. நன்றி, வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை தளபதி திரு சி. ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களும், நாங்கள் போற்றுகிற வணங்குகிற எங்கள் ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டணி ஆட்சி என்பது ஏறத்தாழ 60 ஆண்டுகள் வரலாறுகளில் முதல் முறையாக தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை. இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது என்று சொன்னார்கள். கூட்டணியே உங்களால் அமைக்க முடியாது, அப்புறம் எப்படி கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். சாத்தியமே கிடையாது கூட்டணி ஆட்சி. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றெல்லாம் பிரகடப்படுத்தினார்கள். மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி என்பது வேடிக்கை என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் சார் அவர்களும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வலுவான ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழகத்திலே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று கரூரில் சொன்னதையே நானும் அதை மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருப்பதை போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள். மக்கள் தங்களுடைய தேர்வை, தங்கள் தேடுகிற தலைவனை, தாங்கள் விரும்புகிற தலைவனை, தாங்கள் விரும்புகிற ஒரு புதிய தலைமையை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட அவர்கள் ஆட்சியில் இருப்பதையாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போக்கை முதலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்று, இது பகல் கனவு என்றுதான் நான் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழகம் காணுவது பகல் கனவு. அந்த கனவு ஒரு நாளும் நிறைவேறாது. தமிழக வெற்றிக் கழகம் என்பது 5 ஆண்டுகள் நிறைவாக பூர்த்தி செய்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும். 5 ஆண்டுகளில் பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு, தியாகச்சீலர் கக்கன் கண்ட கனவு, மாபெரும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கண்ட கனவு, ஊழல் இல்லாத அரசாங்கம், ஜீரோ கரப்ஷன் என்கிற நிலையை மாநில அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இந்த முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த முடிவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இது ஒரு புதிய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. மக்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை விரும்புகிறார்கள். எனவேதான்
அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று கனவு காணுகிறார்கள். அவர்கள் கனவு பகல் கனவாகவே முடிந்துவிடுமே தவிர இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடரும். நன்றி, வணக்கம்.